இப்ப இந்த மாதிரி நேரத்துல வந்து அதுவும் தேர்தல் வர போற நேரத்துல வந்துட்டு இந்த மாதிரி செய்யறது சரியில்லை பாருங்க. நீங்களும் நல்லா நினைச்சு பாருங்க. பாருங்க எவ்வளவு ஜாமான் இந்த மாதிரி வீணா போயிருச்சு. கிட்ட ஒரு 1 லட்சம் வண்டி கிட்ட உள்ள ஜாமான் வந்து வீணா போய் கிடக்குது. இப்ப இதுக்கெல்லாம் நாங்க என்ன பண்றோம் சொல்லுங்க. இப்ப யாரு குடியிருக்கிற வீடு மாதிரி இது, எங்களுக்கு கோயில் மாதிரி இது. இந்த மாதிரி கோயில் ஒரு கோயில வந்து கலை கோயில வந்து மாதிரி இடிக்கலாமா? சாமி படம் எல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் சரிங்களா? நாங்க எல்லாம் ஆதரவு தான், வாரிசானது நாங்க ஆதரவு பண்றோம், தீவிர ஆதரவாளர்களாம். ஆனா எங்களுக்கே இந்த மாதிரி நிலைமை வரக்குள்ள என்னங்க செய்யுது சொல்லுங்க. நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அவங்க வந்து இடிக்கிறது முன்னுக்கே எங்கள்கிட்ட சொல்லிருக்கணும், இந்த மாதிரி வந்து நாங்க வீடு இடிக்க போறோம் அப்படின்ட்டு. ஒண்ணுமே சொல்லல, வந்து அவங்க பாட்டுக்கு ஜேசிபியை வச்சு இடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாக்கா நாங்க எங்க பொருளெல்லாம் வெளியாக்கி இருப்போம், நாங்க எங்க பொருளெல்லாம் பாதுகாத்து இருப்போம். நீங்களே பாருங்க எப்ப எல்லாம் எப்படி உடஞ்சு போய் கிடக்குதுன்னு. இதெல்லாம் வாங்க முடியுங்களா? இப்போ எல்லாம் விலைக்கு பாருங்க, ஒவ்வொரு ஜாமாவும் நீங்க பாருங்களேன், நல்லா பாருங்க. இந்த ஜாமான் வாங்க முடியுங்களா? 1 லட்சம் வண்டிக்கு மேல எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுச்சு. இப்ப இது யாரு பொறுப்பு எடுத்துக்க போறா? யாரு கொடுக்க போறா? அரசாங்கத்தை கேட்கறதா இல்ல இந்த வீடு உடைச்சவங்களை கேட்கறதா? யாரை கேட்கறது நாங்க? நீங்களே ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. பாருங்கண்ணா எவ்வளவு ஜாமான் வீடு பாருங்கண்ணா, எவ்வளவு வீடு. ஆனா வந்து அழகா வந்து அவங்க சொல்லிருக்கலாம் அந்த ஜாமான் எல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு. ஒரு ஜாமான் எடுக்க சொல்ல அவங்க பாட்டுக்கு வந்து இடிச்சிட்டு போறாங்க. கேட்டா ஆளு சொன்னிச்சு இடிச்சுன்றாங்க. யாருன்னா சொன்னா? யாரு சொன்னா? ஆளு சொன்னிச்சு இடிச்சிட்டு போறேன்றாங்க. யாரு சொன்னா? ஒண்ணும் இல்லாம போலீஸ் என்ன பண்ணுது? ஒண்ணு போலீஸ்காரங்களை கூட்ட வந்து போலீஸ்காரங்க வந்து முன்கூட்டி வந்து இடிக்கணும். எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல, அவங்க பாட்டுக்கு இடிச்சிட்டு ஜாமான் அப்படி சேதம் பண்ணிட்டு போறாங்க. ஆளுங்க அந்த மாதிரி ஆளுங்க வெளியே இடிச்சிட்டு போனோம்னா என்ன ஆயிடுச்சு? இதே உள்ளுக்கு பிள்ளைங்க இருந்தா என்ன ஆயிடுச்சு? பிள்ளைங்க இருந்தா உள்ளுக்கு பிள்ளைங்க இருந்தா என்ன ஆயிடுச்சு?